குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லயனாட் ட்ரேடர். ஸோ இது நிஃப்டி ஸ்பாட்டுடைய ஒன் டே கேண்டல் கரண்ட்டாக 22,2635 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேற்று ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆன மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு புல்லிஷ் க்ளோஸ் கொடுக்குறாங்க. அது நேற்றோட ஹையை கட் பண்ணியிருக்கு, 2 நாளோட ஹை கட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பை சினாரியோவில் இருக்குது. பட் இமீடியட் ஹேர்டல் பார்த்தீங்கன்னா 22,350 இருக்குது. 340 வச்சுக்கலாம், ஒரு 10 பாயிண்ட்ஸ் கம்மியாக. ஸோ அப்படி பார்த்தாலும் இன்னும் நமக்கு வந்து அரௌண்டு 110 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டார்கெட் இருக்குது நிஃப்டியில். ஸோ ஒன்ஸ் வந்து 22,350 அப்படின்ற இந்த ஹேர்டில் வந்து தாண்டி க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா பெரிய டார்கெட்ஸ் 23,000 தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம மந்த் எண்டு கால் வந்து வாங்கிக்கலாம், ஃப்யூச்சரில் லாங் போய்க்கலாம். சேஃபர் சைடுக்கு எப்படி பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 lakh அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 22,000 கால் டீப் இந்த மணியில் வந்து கால் மந்த் எண்டு காலை வாங்கிட்டு கரண்ட் எக்ஸ்பைரியில் உள்ள அடுத்த மணி காலை செல் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிக்கிறது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதாவது மார்க்கெட் மேலே போனாலும் லாபத்தில் இருப்போம், மார்க்கெட் சின்னதாக கீழே வந்தாலும் அந்த அடுத்த மணி கால் வந்து விற்றது வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ எனிவே நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருப்போம். இல்லைன்னா கால் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி புல் கால் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிங்க. அக்ரஸிவ் ட்ரேடர்ஸ் வந்து நேக்கடாக பை பண்ணுறான்றவங்க கம்மி 50% குவான்டிட்டி மட்டும் பை பண்ணலாம். என்ன காரணம்னா 350லேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி ஒரு 20% இருக்குது. பட் மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷ் க்ளோஸ் கொடுத்து போச்சுன்னா மேலே 23,000 போயிடும். ஏன்னா எலெக்ஷனோட சென்டிமெண்ட் அது இருக்குது. ஸோ அக்ரஸிவ் ட்ரேடர்ஸ் ஒரு 50% குவான்டிட்டி, 1 லட்சம் வச்சுருந்திங்கன்னா ஒரு 50,000க்கு மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். 10,000 வச்சுருந்திங்கன்னா 5,000க்கு மட்டும் நேக்கடு கால் வாங்குங்க. ஃபுல் குவான்டிட்டி போகணுன்னு நினைக்கிறவங்க எனி ஹெட்ஜிங் எடுத்துகிட்டு ஃபுல் குவான்டிட்டி போகலாம். ஸோ திஸ் இஸ் த ட்ரேட் பிளான். எனி டிப் வந்து இப்போ இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் டிப் ஆச்சுன்னா பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? தேங்க்யூ. லிங்க்கில் வந்து என்னோடய ஃப்ரீ டெலகிராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டெலகிராமோடைய லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட்டோடைய எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற கீ வேல்யூஸ் வந்து அதில் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.